புதிதாக நூல் எழுத வேண்டாம், இருக்கிற நூலை திருக்குறள் படியுங்கள், திருவாசகம் படியுங்கள். குழந்தைகளுக்கு தேவாரம். அம்மா அப்பாவை காட்டுவாராம், கண்ணா அப்பா அப்படின்னு. அப்பா ஆச்சாரியனை காப்பார், ஆச்சாரியன் தெய்வத்தை காமிப்பார். அதனால தான் அந்த ஸ்டெப் வருது, மாதா பிதா குரு தெய்வம். அப்பா ரொம்ப சீனியராக இருந்தார், சித்தூர் சுப்பிரமணியன். அப்போ பக்கத்தில் இருக்க சொன்னாங்க, இவர் வாரியார் தம்பி அப்படின்னு. மகா பெரிய சொன்னேன், அதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும். திருநீர் தொடர்ந்து வச்சிருந்தாலே நல்ல ஞாபக சக்தி இருக்குமா, மகா பெரியவங்க சொன்ன வார்த்தை. மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி, அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர். ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாதவூரன் ஐயா கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த எபிசோடுகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வரவேற்பு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ஐயா மூலம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். போன எபிசோட்லாம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய 1-2 பேர் கேள்வி கூட கேட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. வாரியார் சுவாமியை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. அதை நானே வந்து பேட்டி எடுக்கும்போது உணர்ந்திருக்கேன், அதை உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 கேள்விகள் இருக்குதுங்க. பொதுவான கேள்விகள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது குறித்து நம்ம பேசுவோம். அது தொடர்பாகவும் நம்ம தொடர்ந்து வந்து உங்களுடைய உரைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். ஐயா, முதல்ல ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா நானும் அந்த கேள்வி உங்கள்கிட்ட இதுவரை கேட்டதே இல்லை. என்ன நூல் எழுதியிருக்கீங்கய்யா? திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவி. அன்பு நிறைந்த சைலபதி ஐயா அவர்களுக்கும், ஒலிப்பதிவு செய்கின்ற ஐயா அவர்களுக்கும், உலகெங்கும் இருக்கின்ற சக்தி விகடன் நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். அன்பர்கள் அனைவரும் மிகவும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறார்கள். நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் புகழ்கின்ற அளவுக்கு நான் அப்படி பெரிய வாரியார் சுவாமியை பெரியப்பான்னு கூப்பிட்ற பாக்கியம் பண்ணியிருக்கிறேன். புத்தகம் எழுதுவது பற்றி ஐயா, என்ன கூட ஒரு முறை வாரியார் சுவாமியை பற்றி நான் பம்பாயில் பேசும்போது, இதெல்லாம் யாரும் சொல்லாததாக இருக்குது, நீங்கள் எழுதி கொடுங்க, நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சுக்கிசி ஐயா கூட சொன்னாங்க. அப்போ வாரியார் சாமி ஒரு சின்ன கருத்து சொன்னார். புதிதாக கோயில் கட்ட வேண்டாம், நம்முடைய ராஜாக்கள் கட்டின கோயில்கள் எல்லாம் பராமரிக்கணும். புதுசாக பிள்ளை பெற வேண்டாம், இருக்கிற பிள்ளையை காப்பாற்று. திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ், தேவாரம், திவ்ய பிரபந்தம், இதற்கு மேலே ஒருத்தர் நூல் எழுத முடியாது. இப்போ நிறைய பேர், எவ்வளோ பேர்கள் நூல் எழுதுகிறார்கள், 5 வருடத்தில் காணாமல் போயிடுது. எல்லாம் சிலதெல்லாம் அப்படி அப்படியே தூங்குது. பெரியவர்களை இப்போ நூல்களை பாதுகாக்க வேண்டும். ஆத்திச்சூடி குறைஞ்சி போச்சு. ஆத்திச்சூடி அல்லவா நம்ம குழந்தைகளுக்கு நான் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆத்திச்சூடி இப்போ இல்லை. நீதி நெறி வெண்பா, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் பாட்டு, அதெல்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லையே. ஆகையினால் அந்த மாதிரி நூல்களை நாம் படிக்க வேண்டுமே தவிர, நான் சொல்கிறேன் ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சாமியே சொல்கிறார், வாரியார் சாமி. புதிதாக நூல் எழுத வேண்டாம், இருக்கிற நூலை திருக்குறள் படியுங்கள், திருவாசகம் படியுங்கள். குழந்தைகளுக்கு தேவாரம், நீதி 7 நூல் இருக்குது, நீதி நூல்களை, அதையெல்லாம் குழந்தைகளுக்கு ஒன்றும் வேண்டாம். அதில் ஒரு சின்ன ஆச்சார கோவைன்னு ஒரு நூல் இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னா, குளிக்காமல் சாப்பிடக்கூடாது, கூழானாலும் குளித்து குடி. அதே மாதிரி கந்தையானாலும் கசக்கி கட்டு. தினம் தோச்சி தான் ஆடை கட்டணுமே தவிர, லுங்கி கட்டினாங்கன்னா 10 நாளைக்கு அப்படியே கட்டுறாங்க. தினம் ஆடையை அதான் கந்தையானாலும் கசக்கி கட்டு. அதனால அதெல்லாம் வந்து ஆச்சாரத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொரோனா வந்தோடனே எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, தினம் ஒட்டுமே. ஆகையினால புதிதாக நூல் எழுத வேண்டாம். என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் புஸ்தகம் எழுதக்கூடாது, இந்த கருத்தெல்லாம் இப்போ இவ்வளோ சுவாமிகளை பற்றி சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. CS சுப்பிரமணியம் அவங்க இருந்தாங்க, ஐயா நீங்கள் பேச்சு கலையில் சுவாமிகள் ஒரு அத்தாரிட்டி மாதிரி, எப்படி பேசணுங்கிறதுக்கே சுவாமி சொல்லுவாங்க. முதல்ல இனிமையாக பேசவும், நம்ம பேச்சில் இனிமை இருக்கணும். அடுத்தது உண்மை பேசணும். நான் உண்மை பேசுவதனாலே தம்பிக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அது துக்கம் தர வேண்டும் என்றால் நன்மையே பேசணும். ஒருத்தர் காயப்படக்கூடாது. நம்ம சில உண்மையை சொல்கிறோம்னு சொல்லிட்டு மற்றவங்க மனசு காயப்பட பேசக்கூடாது. இனிமையாக பேசணும், உண்மை பேசணும். உண்மை பேசுறதுனால நன்மையாக இருக்கணும். யாருக்காவது அது கெடுதியாக இருந்தால் அதை பேசக்கூடாது. அப்போ நிதானமாக பேசும்.
வேக வேகமாக பேசினா நமக்கு தெரியும், அவங்க காலில் போய் சேரணும். நான் வேகமாக பேசினா உங்களுக்கு எப்படி புரியும்? என்னடா சொன்னார், ஏதோ சொன்னார், வேகமாக பேசினேன். நிதானமாக பேசும். அப்புறமா சபையறிந்து பேசும். இந்த சபையில் இது சொல்லலாமா? குழந்தைங்க இருக்கிற இடத்துல உட்காந்து சைவ சித்தாந்தத்தை எடுக்கக்கூடாது. பெரிய சபையில் வந்து குழந்தைங்க சொல்கிற காக்கா கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்கே எந்தெந்த பேசணும், அது சமயம் அறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, சமயம் எல்லாம் சாப்பாட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு பெரிய கருத்தை எடுத்து சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாண வீடுகளில் சுவாமி பேசும்போதே சொல்லுவாங்க, இந்த சாமி யாரும் கேட்கல, சீக்கிரம் முடிச்சிருங்கன்னுவார். சாமி சொல்லுவார், நான் வாங்கின பணத்துக்கு நான் உழைக்கணும். யாராவது ஒரு 2 பேர் கேட்டுருவான், வாரியா என்னையா அப்ரப்டாக முடிச்சுட்டாரு என்னுவார். நான் வாங்குற காசுக்கு நான் உழைக்கணும்னு சொல்லி கடைசி வரலும் பேசுவார். 2 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. சபையறிந்து பேசுக, சமயம் அறிந்து பேசுக. அப்புறமா அதை சொல்லிட்டு கடைசி சாமி சொல்கிறாங்க, பேசாதிருந்தும் பழகுக. சும்மா பேசிக்கினே இருந்தால் மதிப்பு இருக்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, ஒலி வருகிற அணிகள்லாம் காலில் இருக்கான், தண்டை சலங்கையெல்லாம் காலில் இருக்கு, ஒலி வராத சுட்டி நெத்தியில் இருக்கான். ஸோ ரொம்ப பேசினாலும், அதாவது அவசியம் இல்லாமல் நம்மளுக்கு யாராவது கேட்டாலொழிய நம்ம கருத்து சொல்லக்கூடாது. நாமளா நம்ம கருத்தை அவங்களுக்கு திணிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணோன்னா, சரி இந்த அங்கிள் வந்தாலே இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் சுவாமிகள் வந்து நமக்கு சொன்ன கருத்து. ஆகையினால புத்தகம் எழுதுறதை பற்றி எனக்கு நிறைய கும்பாபிஷேகம் மலர்கள் எல்லாம் அந்த விநாயகர் பற்றியெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். வெளிநாட்டில் கூட கும்பாபிஷேகம் பண்ணும்போது கட்டுரை கேட்டாங்க, முருகன் பற்றி எழுதி கொடுத்தேன். அதுவே எனக்கு மனசு குத்துச்சு. நாம் பெரியவங்க எழுதுறதுக்கு மேலேயே நம்மளால் எழுத முடியும். ஆகையினால தனியாக இதுவரையிலும் நான் புத்தகம் எழுதுறது இல்லைங்க. அது ஏன்னா எங்கள் பெரியப்பா இட்ட கட்டளை. அது புதுசாக நூல் எழுத வேண்டாம், புதுசாக கோயில் கட்ட வேண்டாம். இருக்கிற கோயிலை பாருங்கள், எவ்வளோ மகாராஜாக்கள், எவ்வளோ எத்தனை கோயில்களில் விளக்கு இல்லாமல் இருக்குது. ராஜராஜ சோழன் அந்த மாதிரி ஒரு கல் திருப்பணி நம்மளால் செய்ய முடியாது. அந்த கோயில்கள்லாம் பராமரிக்கணும். புது கோயில் கட்ட வேண்டாம், புதிதாக நூல் எழுத வேண்டாம். நம்ம அறிவெல்லாம் குறைபட்ட அறிவு, நிறைப்பட்ட அறிவு உள்ள அந்த நூல்களை நாம் பாதுகாக்கணும். பின்னே வரும் சந்ததிக்கு திருக்குறள் போய் சேரணும், ராமாயணம் சேரணும், மகாபாரதம் சேரணும். அப்படி ஞானிகள் எழுதின நூல்களை எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டும். அதனால நான் எந்த நூல்களும் எழுதலைங்க ஐயா தனியாக. ஓகே, இது உங்களுடைய, நீங்கள் வந்து ரொம்ப தாழ்மையாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இருக்கு இல்லையா, எங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியாமலே போயிடும். ஸோ அப்போது அங்கேருந்து வாங்கி அதே கருத்துக்கள் தான் திருக்குறள்லையோ திருவாசகத்திலேயோ இருக்கக்கூடிய அதே கருத்துக்கள் தான் எங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த எளிமையோட கொடுத்தீங்க அப்படின்னா. சாமி மணிமொழிகள்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் எழுதுறாரு. இப்போ நமக்கெல்லாம் எல்லாருக்கும் நிறைய ஆயுசோட இருக்கணும், நோய் இல்லாமல் ஆயுசோட இருக்கணும். யாரும் குறைந்த வயதில் சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தீர்காயுசா இருந்தால் வாழ்த்துவாங்க. அதற்கு சுவாமிகள் சில வழிமுறை சொல்றார். காலை வெயில் ஆயுசு குறையும், மாலை வெயில் ஆயுசு வளரும். மாலையில் வெயிலில் இருக்கலாம், அப்போ விட்டமின் டி கிடைக்கும். காலை வெயில் உடம்புக்கு. அதே மாதிரி ஓமப்புகை ஆயுசை வளர்க்கும். நம்ம ஓமப்புகைன்னா கல்யாணத்துலையும் ஓமம் வைப்பாங்க. இந்த வேள்விகள் எல்லாம் கோயிலில் எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் போய் சேர்ந்துங்க. அந்த ஓமப்புகை நம்ம ஆயுசை வளர்க்கும். ஈமப்புகை ஆயுசை குறைக்கும். மயானத்தில் இருக்கின்ற அந்த எரிகின்ற இருக்கு பாருங்க, ஈமப்புகை ஆயுசை குறைக்கும், ஓமப்புகை ஆயுசை வளர்க்கும். காலை வெயில் ஆயுசு குறையும், மாலை வெயில் ஆயுசு வளரும். அதே மாதிரி தன்னை விட இளையவர்களோடு வாழணும். மனைவி நம்மளோட சின்னவங்களா தான் இருக்கணும், பெரியவங்களா இருக்கணும். நம்மை விட பெரியவர்களோடு நாம் வாழ்ந்தால் நம்ம ஆயுசு குறையும். அதனால இப்போ நிறைய பேர் சொல்ற, இப்போ கூட நிறைய பெரியவர்கள் நிறைய பேர் வந்து மனைவி வந்து கணவனாரோட 2 வயசு பெரியவங்க 3 வயசு பெரியவங்க, அது தவறு. அதெல்லாம் மணிமொழிங்கிற நூலில் எழுதியிருக்கிறாங்க, பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதை வேணா திரும்பவும் நம்ம இப்படி சாமி எழுதியிருக்கிறாங்கிறது சொல்லலாம். அதுபோல் நமக்கு அப்பா அம்மா ஸ்தானத்தில், தாய் தந்தைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க 5 பேர் இதை சுவாமி எழுதுறாங்க. அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கும் பெண் கொடுத்த மாமனார் மாமியார். அதனால்தான் மருமகன் மருமகள்னு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது சன் இன்லா டாட்டர் இன்லா, சட்டப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க பெண் கொடுத்த மாமியார் மாமனாரும் நமக்கு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க. ஒருவேளை அப்பா அம்மா இதுவாக தவறிட்டாங்கன்னா அண்ணா அண்ணி அந்த பொசிஷன்ல இருக்கிறோம். நீங்க நம்ம திருமணங்கள்ல அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது அம்மாவை தவறிட்டா 2 பேரும் தான் பாத பூஜை செய்யணும். அப்படி இல்லாத அண்ணா அண்ணி தான் அந்த பூஜை செய்வோம். அண்ணா அண்ணியும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாங்க. நான் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், அண்ணா மறைஞ்சிட்டாரு, தம்பி அண்ணியை கல்யாணம் பண்ணிட்டார். பிழை. அண்ணி என்பவர்கள் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அதனால் அண்ணியை திருமணம் செய்து கொள்வது என்பது பாவம், அம்மாவை திருமணம் செய்கிற மாதிரி ரொம்ப பிழை. அதெல்லாம் இது படிக்காதது தான், இந்த மாதிரி நூல்களில் படிக்காமல் இருக்குது. இன்னொன்று,
குரு பத்தினி. அப்பெல்லாம் குருகுல வாசம் பண்ணி படிப்பாங்க. ஏன் ராமரே குருகுல வாசம் பண்ணி தான் படித்தார். ராமர் அவர் தயரத கோசலையும் பேருக்கு தான் அப்பா அம்மாவான், வளர்த்ததெல்லாம் வசிஷ்டர் தான் வளர்த்தாராம். அவர் வசிஷ்டர் வீட்டில் வளர்ந்ததுனால தான் அப்பா காட்டுக்கு போகணுன்னு நேராக காட்டுக்கு போனார். அவர் வீட்டில் வளர்ந்துருந்தா என்ன பண்ணுவார், நேராக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தீநகரில் இருக்கார், பிபி ராமானுஜன் பேர், எனக்கு ஆப்த நண்பர், மிக சீனியர் லாயர். நேராக லாயர் வீட்டுக்கு போய், ராமானுஜம் ஐயா, எங்கள் அப்பா ஒரு இளந்தாரம் மோகத்து மேலே தம்பிக்கு எல்லா சொத்தும் எழுதுறான், பிதுராஜ்ய சொத்து, அப்பா ஒன்றும் சம்பாதிக்கல, ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி, ஒரே பையனுக்கு கொடுக்கறதுக்கு லா கிடையாது, எவ்வளவு ஸ்டாம்ப் போட்டணும் பிபிஆர் ஐயா நீங்கள் சொல்லுங்க, நான் கோர்ட்டில் சூட் பண்ணியிருப்பார். அவர் அப்படி சொல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. ஏன்னா வசிஷ்டர் வீட்டில் வந்ததுனால தான் அந்த ஞானம். இந்த உலக இன்பங்கள் உலக பதவிகள்லாம் ஒரு வினாடியில மாறி போகும். நம்மளுடைய பண்பாடு மிக சிறந்து, அப்பா சொல்ல தட்டக்கூடாது. அப்படி வாழ்ந்த காரணம் அவர் வசிஷ்டர் வீட்டில் வளர்ந்ததுனால தான். குரு பத்தினியும் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறோம். அதே போல தன் ஆசிரியரும் தன்கிட்ட மாணவர் மாணவியரை தன் பெண் பிள்ளையான்னு நினைக்கிறோம். இப்பொழுது நான் பத்திரிகையில் படிக்கும்போது ஆசிரியர்களே தவறு செய்கிறார்கள், மாணவிகளை துன்புறுத்துகிறார்கள். நியூஸ் பேப்பர் படித்து ரொம்ப துக்கப்பட்டேன். நம்ம நாடு எப்படி இருந்த நாடு, தன்கிட்ட படிக்கிற குழந்தைகள் தன் குழந்தையான்னு நினைக்கும், தன் மகள் தன் மகன் போல பார்க்கணும். அடுத்தது அப்பெல்லாம் ராஜாக்கள் அந்த காலம், ராஜா ராணியும் அப்பா அம்மா ஸ்தானத்தில். ஒருவேளை அப்பா அம்மா தவறிட்டா அந்த குழந்தைகளை ராஜா ராணி தன் குழந்தை போல வளர்ப்பார். அந்த காலத்துல இந்த 5 பேருமே இருக்கு. அதை விட ரொம்ப உயர்வு இவங்கெல்லாம் இந்த ஜென்மாலுக்கு இருக்கிறாங்க. எல்லா ஜென்மத்துக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பது பரமேஸ்வரனும் இறைவனும் இறைவியும் தான். அவர் நம்ம இப்போ ஜென்மாவுக்கு இந்த அம்மா அப்பா, ஜென்மத்துக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறது இறைவனும் இறைவியும். இதெல்லாம் அப்பா ஸ்தானம், இதெல்லாம் பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்பா அம்மா ஸ்தானத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அவங்களெல்லாம் அந்த மாதிரி மதிக்கணும். நம்ம தாய் தான் மாமனாரை கஷ்டப்படுத்துறதோ மாமியார் கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் பிழை. இதெல்லாம் இவங்க 5 பேரும் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க. பெரியவங்களே சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு. அம்மா அப்பாவை காட்டுவாராம், கண்ணா அப்பா அப்படின்னு. அப்பா ஆச்சாரியனை காப்பார், ஆச்சாரியன் தெய்வத்தை காமிப்பார். அதனால்தான் அந்த ஸ்டெப் வருது, மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவை காட்டுவார், அப்பா ஆச்சாரியனை காட்டுவார், ஆச்சாரியன் தெய்வத்தை காட்டுவார். அதனால்தான் நம்ம ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் என்றோ. கை காமிச்ச வேதங்கள்லாம் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாரு. ஞானசம்பந்தர் இவன் என்றோன்னு கை காமிக்கிறார் ஆச்சாரியர். இருக்காருப்பா சந்திரனை சூடிய சிவபெருமான் தான் குரு தெய்வம்னு காமிக்கிறார். அதனால தான் அவங்களாம் ஆச்சாரிய பெருமக்கள். மாதா பிதா குரு. இன்னொன்று, மாதா அம்மா அம்மாவும் இருக்கலாம், ஒருவேளை தந்தையார் தவிட்டா தந்தையார் வேலையும் அம்மா செய்வாங்க. படிப்பு சொல்லி கொடுக்கறது அப்பா, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது அப்பாவுக்கு இல்லையா, மகனை சான்றோனாக. எவ்வளவு பெரும் தனவந்தர் பிள்ளைகள்லாம் பழி செய்கிறார். பையனை அப்பா சொத்து சேர்த்து வைக்கிறது இல்லை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுல எனக்கு 12 வயசு இருக்கும் போதே 10,000 பாடல் மனனம் செய்ய வச்சார். நான் முழுக்க எங்கள் அப்பா கிட்ட தான் படித்தேன். பள்ளிக்கூடமே போகல, வாரியார் சாமி ஸ்கூல் பக்கமே போனதில்லை, முழுக்க அப்பாவே சொல்லி கொடுத்தார். என்னோட தொல்காப்பியத்திலிருந்து பாரதியார் பாடல் வரை எனக்கு எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தார். அப்பப்போவே நான் சின்ன வயது 11 வயசு 15 வயசு இருக்கும்போதே மேடையில் ஏற்றி பழகினார். இப்படி பேசணும் எங்கள் அப்பா 15 வயசுலேயே நான் பேச ஆரம்பிச்சுட்டேன், 19 வயசில் பிரபலமாக பேச ஆரம்பிச்சுட்டேங்கிறார். அப்போது தாயாராகவும் இருப்பாங்க, தந்தை தவறிட்டா தந்தையார் வேலையும் பார்ப்பாங்க. அம்மா தான் நமக்கு முதல் குரு. எப்பயுமே அம்மா தான் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அப்பா பாரு, அத்தை பாரு, அண்ணன் பாரு, பேசுடா கண்ணா, அம்மா தானே பேச வைக்கிறாங்க. அதனால அம்மா நமக்கு குருவாகவும் இருக்கிறாங்க, தெய்வமாகவும் இருக்காங்க. புரியுது. மதர் அதே மாதிரி அப்பா. ஒருவேளை அம்மா தவறிட்டாங்கன்னா அப்பா அந்த வேலையும் பார்ப்பார், அம்மா செய்யற வேலையும் பார்ப்பார், தன் வேலையும் பார்ப்பாரு. ஆச்சாரியனாகவும் இருப்பார். சொல்லி கொடுக்கும்போது, இப்போ பிரம்ம உபதேசம் நீ காலையில போயிட்டு வந்தேன், அப்பா தான் உபதேசம் பண்ணுவார், காயத்ரி மந்திரத்தை அப்பா சொல்லி கொடுப்பார். குருவாகவும் இருப்பார், தெய்வமாகவும் இருக்கார். அப்பாவும் தெய்வம். நான் சென்ற இதுல சொல்லும்போது தாயாரை பத்தி உயர்வா சொன்னேன், தந்தையாரை பத்தி ஒண்ணுமே சொல்லியா. வாரியார் சுவாமி தந்தையாரை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. சாமியோட எங்களுடைய தாத்தா மல்லைதாஸ் பகவதர் அவங்க 1950 மறைஞ்சிட்டாங்க. அப்போ மறைஞ்ச போது சுவாமி தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறாரு. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, எங்க வீட்டுக்கு கூரை போயிடுச்சுன்னு. கூரை போயிடுச்சுன்னா பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம்.
இப்போ கூரைன்னா அந்த காலத்தில் வீட்டுக்கு கூரை இருந்து இப்பெல்லாம் தளமாயிடுச்சு. மேலே நீங்கள் தளம் போடலன்னா பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அப்பா இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது. அப்போ அம்மா என்ன ஸ்டேஜில் இருக்காங்க? அம்மா கடக்கால் மாதிரின்னு. ஏன்னா தந்தையாரையும் சேர்த்து காப்பாற்றுறது கடக்கால் தான். ஆமா ஆமா. அதனால தான் தாய் அவ்வளோ உயர்ந்தது. தந்தையார் இன்னொன்று, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ராமாயணம் முழுக்க அதுதான் சொல்கிறார். ராமர் வந்து அப்பா பேச்சை தட்ட மாட்டார் எந்த காரணத்தை கொண்டு. அதுபோல தான் வாரியார் சாமியும் வாழ்ந்தார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அண்ணா ராமரை விட உயர்ந்தவர். ராமர் பிதுராஜ்ய சொத்தை தான் தம்பியை கொடுத்தாரு. எங்கள் அண்ணா எங்களுக்கு இப்போ அண்ணா சம்பாரிச்சதை எங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் ராமரை விட உயர்ந்ததுன்னு எங்கள் அப்பா எழுதுனாங்க. எங்கள் அப்பா திருத்தணி கோயிலில் ஓதுவாராக இருந்தார். அது ரொம்ப பெருமையான சொல்லிப்பேன். திருத்தணி கோயிலில் ஓதுவாராக இருந்து 3 மணி நேரம் பாடுவாங்களாம். ஆனால் அப்பா ஓதுவாருன்னா அப்போ தான் காஞ்சி பெரியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் அப்பா கிடச்சிது. அங்கே பக்கத்து ஊரில் சுவாமி தங்கி இருந்தாங்க. அவங்க தினமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவாங்க. சிவலிங்கம் சந்திரமௌலீஸ்வரர் தினமும் பூஜை பண்ணுவாங்க. அந்த மகா பெரியவர் பூஜை பண்ணும்போது அங்கே பூஜையில் போய் எங்கள் அப்பா திருப்புகழ் தேவாரம்லாம் சொன்னாங்க. உடனே யார் பாடுறதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி திருத்தணி கோயிலில் ஓதுவார் திருமாமநாள சிவம்னு பேருன்னாங்க. இங்கே அது யார்கிட்ட சிச்சைன்னு கேட்டார். எங்கள் அப்பா சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளைகிட்ட படித்தார். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை தான் மதுரை சோமம் படித்தார். எங்கள் அப்பா படித்தார். தருமபுரம் சுவாமிநாதன் படிச்சிருக்காங்க. அப்பா ரொம்ப சீனியராக இருந்தார். சித்தூர் சுப்பிரமணிய அப்போ பக்கத்தில் இருக்கும் சொன்னாங்க, இவர் வாரியார் தம்பி அப்படின்னா. மகா பெரிய சொன்ன அதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும். அதனால தான் உனக்கு இவ்வளோ ஞானம். அங்கே சாமி சொன்ன வார்த்தை வாரியார் தம்பின்னு சொல்லணும் இல்லை, அதுதான் உனக்கு இவ்வளோ ஞானம். வாக்குற இவ்வளோ ஞானம் இருக்கே அப்படின்னு அப்போதாங்க பார்த்தாங்க. அதற்கப்புறம் 25 ஆண்டு பார்க்கல. எங்கள் அப்பா பேப்பரில் வர புகழ்பெற்ற பேருங்க இல்லையா, தினம் பேப்பரில் வர்றதோ அதுலையோ கிடையாது. சுவாமி சான்ஸ்கிரிட் கல்லூரியில் மாதவ பெருமாள் கோயிலுக்கு 2 திருப்பணிக்காக ராமாயணம் தொடர் சொற்பொழிவு. அப்போ காஞ்சி பெரியவங்க வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. அப்போ போய் சுவாமியை தரிசிக்கிறதுக்காக மாலை 3 மணிக்கு நேரம் கொடுத்தவங்க சாமி போனாங்க. அப்போ மடத்து சிப்பந்திக்கிட்ட சொன்னார், வாரியார் வந்தால் என்னை கீழே விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லுனேன். சாமியை காதலியே வாங்கி போனோடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தேன். சாமி சொன்னேன், மடத்து பசங்க சொல்லியோ நீங்கள் கீழே விழக்கூடாது, நீ லிங்கதாரி, கழுத்தில் சிவலிங்கம் தரிச்சுன்னு இருக்க, நீ கீழே விழுந்தேன்னா அந்த சிவலிங்கம் கீழே விழுது இல்லையா, அது எனக்கு தோஷம் இல்லையா அப்படின்னாங்க. அவன் சாமி நான் எதிர்த்து பேசல. மகா பெரியவங்களை பார்த்து வணங்கலைன்னா அடுத்த ஜென்மால மலைப்பாம்பா பிறப்பாங்க. ஞானிகளை பார்த்து வணங்காம போகிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம பெரியவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்க ஒன்றும் இல்லை, நான் மௌனமாக இருந்தேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்கள் தம்பி திருவாமநாளம் சௌக்கியமா? எங்கள் பெரியப்பா விதுவிதுத்து போனார். ஏன்னா நம்ம தம்பி பேரை சரியாக சொல்ல மாட்டாங்க. திருங்கிறத வந்து அடைமொழி நிமிஷம் மாமநாளன் சௌக்கியமானுவாங்க. சாமி முழு பேரா சொன்னேன். சாமி நீங்கள் எப்போ தம்பியை பார்த்தீங்கன்னா 25 வருஷம் இருக்கும். நான் படப்பை கிட்ட இது திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் தங்கியிருந்தேன். உன் தம்பி வந்து என் பூஜையில் பாடினா, அதான் திருமாலாம் சௌக்கியமா? சாமி எப்படி உங்களுக்கு இவ்வளோ நினைவாற்றல் இருக்குன்னு கேட்டாங்களாம். நோக்கு தெரியாதோ, திருநீர் தொடர்ந்து வச்சிருந்தாலே நல்ல ஞாபக சக்தி இருக்குமா. அன்பர்களை மகா பெரியவங்க சொன்ன வார்த்தை, திருநீர் தொடர்ந்து அடிச்சாலே நினைவாற்றல் நன்றாக இருக்குமா. அது சாமி சொன்ன வார்த்தை. அப்படி சுவாமிகள் வந்து காஞ்சி பெரியவரோட பேசினது. எங்கள் அப்பா திருத்தணி கோயிலில் ஓதுவாராக இருந்தது. நாங்கள்லாம் இந்த ஞானம் பெற்றோன்னா அன்றைக்கி முருகன் கிட்டக்க பெரியவங்க பாடிய பாடல் தான். அவங்க அது அப்போது அப்பா குருவாகவும் இருப்பார், அம்மா இல்லைன்னா அம்மாவாக வேலையும் பார்ப்பார், தெய்வமும் கூட. அப்பா தெய்வத்துக்கு சமான். அதனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுதான் மந்திரம் என்ற சொல்லுக்கு நான் மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பாற்றுவது. நினைப்பவர்களை காப்பாற்றுவது மந்திரம். ஏதோ வடமொழி ஸ்லோகம் அப்படின்னு எண்ணக்கூடாது. அப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் ஒன்றுதான். அப்போ அவ்வளவு அப்பா தந்தையார் சொல்ல. அதனால வாரியார் சுவாமி ஒரு பொழுதும் தந்தையார் சொல்லை தட்டியதே கிடையாது. அப்பா சொன்ன தட்ட மாட்டார். அப்போ அப்பா வந்து குருவாகவும் இருப்பார், தெய்வமாகவும் இருப்பார். அம்மா தவிர்த்தா அம்மா வேலையும் பார்ப்பார். அதே போல தான் குருவும். அவர் அப்பா அம்மாவாகவும் இருப்பார், தெய்வமாகவும் இருப்பார், குருவாகவும் இருப்பார். தெய்வமும் அப்படித்தான். புரியுது. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே நிறைய மணிவாசகர். அப்பா அம்மாவை தெய்வமாக இருக்கிறார். சிவபெருமானுக்கு ரொம்ப ஏக்கமா. ஏன்னா அவருக்கு தாயும் இலி தந்தையும் இலி. அதனால தான் ஒருத்தன் வில்லால் அடிச்சானா, ஒருத்தன் கல்லால் அடிச்சாரான். சாக்கிய நாயனார் அர்ஜுனன் வில்லால் அடிச்சாரான். அப்பா அம்மா இல்லைன்னா யார் வேணாலும் அடிக்கிறாங்கன்ட்டு சொன்னார். ரொம்ப ஏக்கமாக இருந்ததுதான். காரைக்கால் அம்மையார் பேயூர் கொண்டு தலைகீழ நடந்து வந்தாங்க.
பார்வதி அம்மா கிட்ட. ஏன்னா அம்மாவுக்கு தான் இறக்கும். ஐயோ இந்த குழந்தை இப்படி தலைகீழ வருது யாருன்னு. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அப்படிலாம் சொல்ல, நம்மை காணும் தாயினார். எம்மை இத்தனை நாளா எனக்கு தாய் இல்லாத குறைய போக்குறது காரைக்கால் அம்மையார தாயின்னார். சாமிக்கு ரொம்ப நாள் ஏக்கம் இன்னைக்கு தீர்ந்துருச்சான். காரைக்கால் அம்மையார அம்மான்னு கூப்பிட்டாரு. ஸோ அம்மா, அந்த அம்மாங்கிறது எல்லாருக்கும் வேணும், கடவுளுக்கும் ஏக்கம். எப்படா காரைக்கால் அம்மையார நம்மை பேணும் தாயின்னாங்க. அப்ப சுவாமி என்பவர் அம்மையாகவும் இருக்கிறார், அப்பாவும் இருக்கிறார், தெய்வமாகவும் இருக்கிறார், குருவாகவும். ஏன்னா மாணிக்கவாசகர் குருவா தானே வர்றார். அதனால இறைவன் நமக்கும் குருவாக வருவார். நீங்க ஆண்டவனை வேண்டி கூட்ட, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. ஆகையினாலே இந்த 4 பேருக்கும் 4 நிலைகளும் உறுதிப்பா. அதனால நம்ம பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. 4 பேரும் 4 வேலையும் பார்ப்பார். இதெல்லாம் சாமி எழுதியிருக்காங்க. அற்புதம். நேயர்களே, ரொம்ப ஒரு எளிமையான 2 கேள்விகள் நம்ம முன் வச்சோம். ஆனால் ஐயா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நம்ம எவ்வளோ தடவை கேட்டிருப்போம், மாதா பிதா குரு தெய்வங்கிறத கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பொருள் இருக்குது, இவ்வளவு செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா மூலம் நம்ம நிறைய செய்திகள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. சிவராத்திரி வருது, சிவபெருமான் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். வாரியார் ஐயா செய்த இந்த சிவ பூஜைகள் பற்றின செய்திகள் எல்லாமே கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். அதே போல் இன்னும் பல செய்திகளை வரக்கூடிய எபிசோடுகளில் நம்ம ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஐயா ஒரு சின்ன ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் வாழை இலையில சாப்பிடும்போது ஒரு பிடி எடுத்து வைக்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்கு என்னன்னா, வாழை இலையில சாப்பிட்றது இல்லை, எதுல சாப்பிட்டாலும் நம்ம ஒரு பிடியை எடுத்து வைக்கணும். அது காக்காக்காக வைக்கணும், இல்லை நாய் அந்த மாதிரி பிற உயிர்களுக்கு செய்யணும். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு திருமூலர் எழுதியிருக்கிறார். நம்ம சாப்பிடும்போது ஒரு பிடி சாதம் நம்ம கம்மியா சாப்பிடலாம், அதை நாம தானம் தர்மம் செய்யணும். அதற்காக நீங்க வாழை இலையில சாப்பிட்டான்னு இல்லை, எப்ப சாப்பிட்டாலும் ஒரு இது. அதனாலதான் நம்ம மகா பெரியவங்க சொன்னாங்க, படியரிசி உலையில போட்டா பிடியரிசி ஏழைங்களுக்கு. பிடியரிசி திட்டம்னே கொண்டு வந்தாங்க. எங்க பெரம்பூர்லாம் நிறைய பேர் பிடியரிசி, தினம் ஒரு பிடியரிசி எடுத்து நம்ம சமைக்கும் போது என்ன பண்ணுவோம், அதுல ஒரு பிடியரிசி எடுத்து பானையில போட்டு வச்சு ஒரு வாரம் எல்லாம் சேர்ந்துட்டு, அப்புறம் 10 பைசா 5 பைசா அப்பதான் இருந்த காலம், தினம் 10 பைசா போட்டு வச்சு அதை வந்தவங்க வாரம் கலெக்ட் பண்ணுவாங்க. பிடியரிசி கொடுக்கணும். எங்க வீட்டுலலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, பிடியரிசிக்குன்னு கொடுத்துப்பாங்க. அதான் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்பது எல்லாருக்கும் முடியல. இன்னொன்னு அப்ப வரல, இப்ப அது மாதிரி பிடியரிசி திட்டம் கொண்டு வந்தார்கள். உண்ணும் போது ஒரு பைக்கடி ஏழைங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அத அருணகிரி பெருமான் சொல்றாரு, நொய்யில் பிளவள வேணும் பகிர்மீன்கள். அரிசி பாதி, நொய் அதுல பாதி கொடுங்க, பாதியாவது கொடுங்க. ஏன் அப்படின்னா, வெயிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணுமே கடை வழிக்குங்கிறார். உங்க பொருள்லாம் இறந்துட்டா கூட ஒண்ணும் வராது. எவ்வளவு பேர் இறந்தாலும் 20,000 கோடி 30,000 சொல்றது கூடவா வரப்போறது. ஆகையினாலே அது அருணகிரிப்பான் சொல்றார். இந்த கருத்தை அடுத்த இதுல விரிவாக சொல்றேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றியா ஐயா. வணக்கம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் அவ்வளவு பேரும் என் பேர்ல இவ்வளவு ஈடுபாடோடு கேட்கிறார்கள். அத்தனை அடியார்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, ரொம்ப நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.